ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கல்லில் வரமிளகா, நல்லெண்ணெய், உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் 1-2 நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டை தட்டி வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி தலையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது 3ஐயும் ஒட்டுக்காக போட்டு நான் எப்படி இடிக்கிறேனோ அது மாதிரி இடித்து நல்லா மோஸ்ட்லி இதில் வந்து காம்பு தான் இருக்கும். கொத்தமல்லி காம்பு வந்து நான் தனியாக எடுத்து வச்சு சாம்பாரில் குழம்புலாம் போடுவேன் மேலாக. அதோட கொஞ்சம் தலையும் போட்டு தான் தட்டிகிட்ருக்கிறேன். அதை தட்டிட்டு நல்லா 1-2 கச்சா பச்சையாக தட்டிட்டு அதை ரவுண்டாக எடுத்து வச்சுக்கணும். அதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக. இதை வந்து ரொம்ப காரமாக இருக்கும், நிறையா வரமிளகா போட்டிருக்கிறேன். இதை வந்து சூடாக ஒரு சாதத்தை போட்டு அதில் நெய் ஊற்றிட்டு இந்த துவையில போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளித்தட்டத்துக்கு ஒரு கதை இருக்குது. இது எங்கள் மாமியார் எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் வாங்கி கொடுத்தது. இதில் பாருங்கள், ஒரு காயின், தங்க காயின் கூட பதிச்சிருப்பாங்க. ஒரு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். தங்கமும் வெள்ளியும் சாப்பிடணும் பையனும் மருமகளும் அப்படின்னுட்டு. இது வந்து கல்யாணம் ஆகி 42 வருஷம் ஆகுது. இந்த தட்டத்தில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். வெஜிடேரியன்னா என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த துவையல். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.